தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக, சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, சோர்வோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரோடும் ஆண்டவரே நீர் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு வேதத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பம் எதில் இருக்குது தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த சால்வேஷனுங்கிறது வந்து ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அதில் ஆமென், 4 ஸ்டெப் இன்வால்வ்டாக இருக்குது. அல்லேலூயா. அதில் முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல். நான் அந்த சைடுக்கு போகிறதற்கு முன்பதாக இல்லாவிட்டால் நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு காரியம் ஃபால்ஸ் ரிப்பன்டன்ஸ், பொய்யான மனம் திரும்புதல் அப்படின்னு ஒரு கான்செப்டை தான் நம்ம இன்னைக்கு, ஒருவேளை நமக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அல்லேலூயா. இதை நான் வேதத்தில் இருந்து தான் நான் இந்த காரியத்தை நான் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஃபால்ஸ், பொய்யான மனம் திரும்புதல். ஏன்னா அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது உண்மையான மனம் திரும்புதல் வேதாகமும் மிக தெளிவாக சொல்லுகிறது. Proverbs 28:13 ஆமென், தன் பாவங்களை மறைக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. மிக ஆழமான ஒரு வசனம் பிரியமானவர்களே, மிக ஆழமான வசனம். அந்த வசனத்தை கூட நாம் வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். It talks about repentance, மனம் திரும்புதல். பாவத்தை நம்ம மறைக்காமல் மனம் திரும்பணும். ஆனால் ஜனங்கள் பெரும்பாலும் உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக சமயங்களிலே பிரியமானவர்களே ஒரு ஃபால்ஸ் ரிப்பன்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம அதை பெரும்பாலும் சபைகளிலே நாம் அதை குறித்து பேசுகிறதில்லை, ஆனால் வேதாகமும் அதை குறித்து பேசுகிறது. பொய்யான மனம் திரும்புதல், இல்லாவிட்டால் முழுமையாக மனம் திரும்பாமல் இருத்தல், இல்லாவிட்டால் தான் மனம் திரும்புவதாக சில வார்த்தைகளை மாத்திரம் பேசி இருதயத்திலும் வாழ்க்கையிலும் மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இட்ஸ் a very very serious matter. அல்லேலூயா. கர்த்தருக்கு உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்வோனை குறித்து இப்படியாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமும் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். என்ன சொல்கிறான்? கல்மலையும் கந்தகமும் விழும்படி அங்கே மோசே கையை தூக்கும் போது நீங்கள் மேலே இருந்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா சும்மா ஒரு 20ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேனே, கேளுங்க. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ, அதுலேயும் பாருங்க 2 கேட்டகரி. எவன் மோசே சொல்லும்போது இது தேவ வார்த்தை அதுபடியே நடந்துடும் பயப்பட்டானோ, அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீட்டுக்குள்ளே ஓடி வர பண்ணினான். கல்மலை அக்னி மலையாக உழப்போகுது, தெருவெல்லாம் அப்படி தீப்பிடிச்சு ஓடப்போகுது, நீ வந்துரு. அதுவே உலகத்தில் ஒரு ரேர் ஈவெண்ட்னு பைபிளே சொல்லுது.
எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். இதுவே ஒரு தனி பிரசங்கம் நம்ம பண்ணலாம். இன்னைக்கு எவர்களெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல், ஒரு மாற்றம், ஒரு செயல்பாட்டில் வித்தியாசம் வர வேண்டும். மோசே வந்துட்டாரு, மோசே அண்ணன் இதை சொல்கிறாரு, அப்போ இது நடந்துரும், இந்த கர்த்தர் உண்மையுள்ள நினச்சேன் போகிற சேஃப்டியாக ஆடு மாடு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டாண்டான். அல்லேலூயா. வெளியில் இருந்தது போகிற செத்து போயிருக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும், நான் எதை வாசிக்க யாத்திரை 9:20 வாசித்துட்டு வரேன். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர்கள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அது வரைக்கும் பெய்யலைங்க. மோசே வானத்துக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாக கையை நீட்டும் போது கல்மழை, அக்னியும் கல்மழையும். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழை, பாருங்களேன் டைமிங்கை பாருங்கள், அவன் தூக்குற வரைக்கும் ஒன்றும் இல்லை, தூக்கின உடனே இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு, தீப்பிடிச்ச அக்கினி புலம்பமாக உழுது. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையையும் கல்மழையோடே கலந்த அக்னியையும் மிகவும் கொடிதாய் இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருகங்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. பெருசு. அது வெளியின் பயிர்களை எல்லாம் அழித்தது, வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலோ மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. கிரேட்டஸ்ட் மிராக்கிள்ங்க. அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் அவ்வளவு ஒரு வல்லமை அடங்கி இருக்கிறது பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா? இவன் ஒன்றும் பெரிய கிரேட்டு அப்படிங்கிறது எதனால தெரியுமா? தேவனுடைய ஏக திருத்துவமாகிய ஒரு ஆவி அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. அதனால மோசையை கொண்டு தேவன் அவ்வளோ பெரிய காரியம். இதில் என்ன பெரிய பியூட்டி தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல மட்டும் அந்த அக்னி கல்மழை வரவே இல்லை. நீங்கள் இன்னைக்கு கூட பயந்துட்டு இருக்கலாம், உலகத்தில் அப்படி நடக்கிற மாதிரி தெரியுது, இப்படி நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் தேவன் அதெல்லாம் அப்படி நடக்கலாம், ஆனால் உங்களை காப்பாற்றும். அதனால தான் கடைசி கால எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போதே முதல் வார்த்தையை இப்படிலாம் நடக்கும், அதனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். இல்லையா? எதுக்குமே நீங்கள் பயப்படக்கூடாது. போகட்டும், அது நம்முடைய சப்ஜெக்டில். 27ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். மனம் திரும்புகிறேன், ஆனால் பூர்ணமான மனம் திரும்புதல் அல்லங்க. நம்மளுமே நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு அடிப்பட்ட உடனே, இல்லைன்னா ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரே மனம் திரும்புகிற ஒரு தேவை வரும்போது ஒரு அவரோடு உள்ள உறவை சரி செய்து கொள்கிறோம். ஆனால் நான் என்னுடைய ஊழிய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன், யாரெல்லாம் நன்மை பெற்றார்களோ அவர்களில் 90% கடவுளுடைய உறவிலே குறைந்து விட்டார்கள் பிரியமானவர்களே. அது என்ன விதமான மனம் திரும்புதல் எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து காலத்திலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றவர்கள். இயேசு சிலுவையில் அறையும் போது அவெல்லாம் எதிர்த்து நிலையில் சண்டை போட்டிருக்கணும், ஒரு பயலை காணோம். இன்றைக்கு வரை இதுதான் நிலைமை. அப்படி அற்புதங்களும் அடையாளங்களும் வியாதிகள் சுஸ்தமானவர்களும் பார்த்தா ஞானஸ்நானத்துக்கு கூட வராமல் ஓடினவன் எத்தனையோ பேர். ஆனால் வேற சிலர் விசுவாசித்திருப்பாங்க. இங்கே என்ன நடக்கிறது? அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். மனம் திரும்புகிற மாதிரி சொல்கிறான். கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மலையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். மோசே அவனை நோக்கி, நான்
பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடி முழக்கங்களும் ஓய்ந்து கல்மழை நின்று போம். அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். இவன் கையை தூக்குனா கல்மலை, இவன் கையை தூக்குனா கல்மலை நிற்கி. என்ன அது? நீங்கள் கொஞ்சம் விசுவாசிங்களேன். மோசைக்கு மட்டும்தானே அதா? நிறைய பேர் பாருங்க, நம்ம அடுத்து எந்த ஊழியக்காரன்ட்ட போகலாம், யார்கிட்ட போனால் இது எனக்கு விடுதலை கிடைக்கும், இப்படி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர இவைகளை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளேயே வைத்திருக்கிறார் தேவன் என்பதை நம்ம உணர்கிறதில்லை. போகட்டும் பிரியமானவர்களே, ஏன்னா இந்த இடத்துல அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் யூ ஷுட் திங்க் ரைட். ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான். தீர்க்கமாக சொல்கிறான். நீர் மனம் திரும்புகிற மாதிரி சொல்கிறீரு, ஆனாலும் உன் மனம் மாற்றம் முழுமையான மனம் மாற்றம் அல்ல. நம்ம அப்படி ஒருவேளை வாழ்கிறோமோ பிரியமானவர்களே? நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பார்த்தா பொய் சொல்லுகிற காரியம், இச்சையை பார்க்கிற காரியம், பிறனுடைய பொருளை இச்சிக்கிற காரியம், பண ஆசை, மன்னிக்க முடியாமை, பொறாமை, எரிச்சல், கோபம், விரக்தி, தேவனை துதியாமை, இப்படி எல்லா காரியங்களிலும் நம்ம முழுமையாக நம்ம செஞ்சுட்டு செய்தி நல்லா இருந்துச்சு, ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம மட்டும் போயிடுறோமா? வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகாவிட்டால் அந்த மனஸ்தாபத்தில் பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. பார்வோன் மனஸ்தாபப்பட்டான், ஆனால் மனம் திரும்பவில்லை. அது ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். வாசிக்கிற அந்த வசனத்தை, ஆயினும் நீங்கள் உம்முடைய ஊழியக்காரரும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான். அப்பொழுது வார்கோதுமை கதிராயிருந்து சணல் தாழ்பயிருமாயிருந்து, இதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று என 31ஆம் வசனம். அப்பொழுது வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்பயிருமாயிருந்தது, அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடிமுழக்கமும் கல்மழையும் நின்றது, மழையும் பூமியில் பெய்யாதிருந்தது. மழையும் கல்மழையும் இடிமுழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. See the contrast. 27ஆம் வசனத்துக்கும் 34ஆம் வசனத்துக்கும் பார்த்தீங்களா அந்த வித்தியாசத்தை? கல்மழை நின்ன உடனே திருப்பி அவன் அதே ஸ்டாண்டுக்கு போய் விடுகிறான். He is playing with God. அன்றைக்கு அவன் மனம் திரும்பி முழுமையாக மனம் திரும்பி இருப்பானால் பிரியமானவர்களே, அவன் மகன் பிழைத்திருப்பான். ராம்சீஸ் II மூத்த மகன் மரித்ததாக இன்றைக்கும் சரித்திரத்தில் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும், உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தில் நீ இப்படி அவிசுவாசத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நியாயமோ என்று வெளிப்படுத்துகிறார். நான் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். நீ அதை செய்கிறாயா? அதில் மனம் திரும்பி இருக்கிறாயா? நீ அநேகரை மன்னிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், விட்டு கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீ அதை செய்திருக்கிறாயா? உன் மனம் திரும்புதல் எப்படி இருக்கிறது? அப்படி பார்த்தா நிறைய நேரங்களில் 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தது தான் இருக்கிறோம். ஒரு சிலர் அதை விட ஒஸ்டாகவும் ஆயிருக்காங்க. அவங்க ஆதியில் கூட ஒரு சிறு குழந்தை போல பஞ்சு வெண்மையாக இருப்பது போல, ஒரு வெண்ணையை போல அவ்வளவு நேர்த்தியாய் வாழ்ந்தவர்கள் வயசாகி வளர 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 அவருடைய இருதயம் பார்வோனுடைய இருதயத்தை போல கடினப்பட ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கி சபைகளில் இதை பார்க்கிறோம்.
விசுவாசிகளின் மத்தியில் அதை பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் கடினப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பார்வோனுடைய இருதயம், இது பேர் தான் ஃபால்ஸ் ரிப்பன்டன்ஸ், பொய்யான மனம் திரும்புதல். இதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். நானும் சீர்தூக்கி பிரசங்கிக்கிற நானும் பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொய்யான மனம் திரும்புதல் இருக்கிறதா? அதாவது என்னதான் செய்தி கேட்டாலும் என்னதான் இது பண்ணாலும் நானாக தான் இருப்பேன், நான் செய்கிறது தான் செய்வேன், நான் மனம் திரும்பவே மாட்டேங்கிற நிலைமை ஆபத்தானது. அடுத்த கட்ட தேவனுடைய நடவடிக்கை உங்களுக்கு தெரியாமலே போயிடலாம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அதே போல் வேதத்தில் நிறைய காரியம், எண்ணாகமத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிலேயாம், ஆமேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கதை. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதோ உமது பார்வைக்கு அது தகாததாய் இருக்கிறமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். இவர் எங்கே? கழுத மேலே ஏறி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக போயிட்டுருக்கார். என்ன? அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உடனே, தூதன் நிற்கிறான் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்பட்ட உடனே ஐயா மனம் திரும்புகிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் சொன்னதை ஏண்டி நான் சொல்ல மாட்டேனாக்கும், ஆணையாக்கம் புனியாக்குன்னு சொல்லி தேவனுடைய ஆவி அவன் நாவில் வார்த்தையாக இறங்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க அப்படி ஆசீர்வதிக்கிறான். பாலாக்கு தொடர்ந்து பிலேயாம் பின்னாடி போயிட்டே இருக்கான். இல்லை வாருமே, அடுத்த இடத்துல போய் அங்கேயும் ஒரு பலிபீடத்தை கட்டுவோம், காளையெல்லாம் இடுவோம், எல்லாம் வந்தோடனே தேவனுடைய வார்த்தை வரும். என்னையா நீர் இப்படி செய்கிறீரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றவன், எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, அப்படியே அவன் போயிருந்தானா ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பாருங்களேன், ஆமேன், 31ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு என் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் ஆசீர்வதிக்கும் நான் என்ன செய்ய முடியும், இஸ்ரவேலில் அவர் குற்றம் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு காசு வாங்கணும்னு நினச்சானா என்னன்னு தெரியல, ஒரு தவறான ஆலோசனையை கொடுக்கிறான். எண்ணாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பேயூரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால், நல்ல அதை அண்டர்லைன் பண்ணுங்க உங்கள் பைபிளில், பிலேயாமின் ஆலோசனை, தவறான ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே. இதனாலே கர்த்தரின் சபையிலே வாதை நேரிட்டது. என்ன சொல்லிட்டு போயிட்டான்? முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பு ஆசைன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான், உன்கிட்ட இருக்கிற அழகான பொம்பளை பிள்ளைகளெல்லாம் அந்த வாலிபர்களுக்குள்ளே அனுப்பு, அங்கே விபச்சாரம் நடந்தால் அந்த கர்த்தருக்கு பிடிக்காது, பாவத்தை கண்ட சீரீர்வார், அவரே அழிக்கட்டும், நீ அதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை, தவறான ஆலோசனை ஆண்டவர் சொல்லி தூதன் வெளிப்படுத்தி மனம் திரும்பினவன் பூரணமாய் மனம் திரும்பவில்லை, பூரணமாய் மனம் திரும்பவில்லை. நாம் எப்படி வாழ்கிறோம் பிரியமானவர்களே? நம்முடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்கிறது? விழுகிறது நியாயம்தான், ஆனால் நாம் உடனே சரி செய்ய, ரிப்பன்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஆமென். அதாவது அந்த குற்ற உணர்வு, அதான் அக்னாலஜி சின்னு சொல்லுவாங்க, பாவத்தை குறித்த ஒரு உணர்வு வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சாரி, ஐயோ நான் அதை தெரியாமல் அப்படி செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வில் இருக்குல்ல, சுயாதீனம், அதை வச்சு மனம் திரும்பணும். அப்போ தான் இந்த ரிப்பன்டன்ஸுங்கிற காரியமே நடக்கணும். 3 காரியம் நடக்கணும், அப்படின்னா தான் மனம் திரும்புதல் ஏற்படும். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையோடு கூட நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை நாம் அப்படி பார்த்து கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? நிறையா நம்ம
நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். யோசுவாவிலையும் பார்த்தோன்னா ஆகான், நம்ம அதை பார்க்குறோம். 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 7:20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரம், மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், எனினும் என்னென்ன பிரகாரமாய் செய்தேன் என்றான். என்னென்ன தப்பு செஞ்சேன்னு சொன்னான், ஆனால் அவன் மனம் திரும்பலை. அதனால தான் கர்த்தர் அவனை கடைசியில் தண்டித்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா என்ன நடந்து போச்சு, கிட்டத்தட்ட 3000 பேர் போகிறாங்க. எத்தனை பேர் 36 பேரை கொலை உண்டு போனார். இவன் செஞ்ச பாவத்தினால விளைவு பாருங்கள். கணவன் செய்கிற பாவம் பிள்ளைகளை எல்லாருமே பாதிக்கும். மனைவி செய்கிற பாவம் பிள்ளைகள் குடும்பம் அத்தனையும் பாதிக்கும். பிள்ளைகள் செய்கிற பாவம் தாய் தகப்பனையும் பாதிக்கும் பெரியவன். அதனால தான் ஆண்டவர் அநேக சமயங்களிலே நீ பாவம் செய்யாத என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஒரே ஒரு கேள்வியைத்தான் ஆவியானவர் கேட்கிறார். என்னுடைய மனம் திரும்புதல் பரிபூர்ணமான மனம் திரும்புதலாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மனம் திரும்பல். எனக்கு அருமையானவர்களே, நிறைய நம்முடைய பார்த்துட்டு சாலுனுடைய கதையில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். சவுலுடைய கதை. முழுமையான மனம் திரும்புதல் இல்லாத ஜனங்களை அநேகரை குறித்து வேதாகமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எச்சரிப்புக்காக தான் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. எச்சரிக்கையாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியதெல்லாம், நான் முழுமையான மனம் திரும்புதல் கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவனாய் நான் வாழ்கிறேனா? இஸ் மை ரெப்பன்டன்ஸ் இஸ் ட்ரூ? என் மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலாக இருக்கிறதா? போலியான மனம் திரும்பல், பொய்யான மனம் திரும்புதலாக இருக்கிறதா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 24 நம்ம வாசித்தோன்னு வைங்களேன், 30வது வசனத்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடே கூட திரும்ப வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தேன். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தருமை புறக்கணித்து தள்ளினார். என்ன செய்கிறான்னா, தப்பு பண்ணிவிட்டு சாமுவேல்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்குற மாதிரி பண்ணிவிட்டு, மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட வேண்டாம், நமக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணிக்கணும், வெளியில் போய் சபையில் அசிங்கப்படுத்தி ஆயிரும். That's what he is trying. He is trying to cover up. ஒரு பக்கம் நான் பாவம் செய்தேன்னு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் தன் பாவத்தை மூட பார்க்கிறான். பிரியமானவர்களே, போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையினை தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனான உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை என்னுடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ள முடியும் கூட அவனால் பாவம் வந்ததுனால சொல்ல முடியல. ஏன்னா அது முழு மனம் திரும்புதல் இல்லை. எல்லாரும் முன்னாடி நீ அசிங்கப்படுத்த நம்ம மேட்டரை தனியாக வச்சுக்கிடுவோம், நான் செஞ்செல்லாம் சரிதான், இப்படி தான் நாம் மூடுகிறோம். நம்முடைய மனம் திரும்புதல் முழுமையாக இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இருக்க? யூதாஸ் காரியத்து அப்படி தான் செய்கிறான். படிப்போம், அதையும் கூட ஒரு வாசகம் படித்து நம்ம முடிப்போம். ஆமென். மத்தேயுவில் பாருங்கள், நிறைய பேருக்கு என்ன யூதாஸ் காரியத்து, அவன் இயேசு கிறிஸ்துட்ட போய், அப்பா பேதுரு மாதிரி நானும் பாவம் செய்தேன், மனம் கசந்து அழுதுருந்தானே ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருந்துருப்பார். இவன் என்ன செய்கிறான் பாருங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய மனம் திரும்புதல் உண்மையானதாக இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார்.
அதை தேடி வருகிறார் அவர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினிக்குள்ளதாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, ஒரு மனம் திரும்புதல், கைண்ட் ஆஃப் மனம் திரும்புதல், ஆனால் மனம் திரும்பலை. அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, நிறைய நினச்சிங்க, பாவம் செஞ்சு இயேசு கொலை உண்டார், இனிமே நீ 30 வெள்ளிக்காசை கொண்டாந்து என்ன ஆக போகுது? அதனால தான் ஆவியானவர் சொல்கிறார், நீ பாவம் செய்யாதன்னு சொல்கிறாரு. அநேக நேரங்களில் எத்தனை பேர் அந்த பாவத்துக்கு உண்டான கான்சிக்வன்சஸ்களை வந்து சொல்லனா துயரில் இருக்கிறார். நீ அவன்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, டேய் பாவம் செஞ்சிடாதீங்கடா. நான் சொல்கிறான், 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென அது உன் பாடு என்றார்கள். எப்படி இம்மீடியட்டாக கலட்டிட்டாங்க பாருங்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். இட் வாஸ் நாட் ட்ரூ ரிப்பெண்டன்ஸ். பேதுரு அதை விட மோசமாக இயேசு கிறிஸ்துவை கெட்ட வார்த்தை சொல்லி எனக்கு நான் அவரை அறியேன் என்று சொன்னார்னு சில வேத பண்டிதர்கள் எழுதுகிறார்கள். அதனால தான் அவன் மனஸ்தாபப்பட்டு அழுதான. ஆண்டவர் அவனை மன்னித்து திருப்பி ஒரு முதல் பிஷப்பாக கொண்டு போய் ரோமாபுரியிலே வைத்தார். நாம் எப்படி மனம் திரும்புகிறோம்? நம்முடைய மனம் திரும்புதல் எப்படி? இது உண்மையானதா? அதாவது ஜென்ம சுவாபம் அப்படியே இருக்குது. செய்தி கேட்கும்போது மட்டும் மனம் திரும்புதல் மாதிரி இருக்கு, ஆனால் ஜென்ம சுவாபத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. இப்படி ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இல்லாது இருக்கும் பொழுது அதனுடைய ஆவிக்குரிய தன்மை, ஒரு வஞ்சிக்கிற ஆவிகள் உள்ளே வருகிறதற்கு வாசல் திறக்கப்பட்டதாக இருக்கும். பிரியமானவர்களே, ஏமாந்து போனால பார்வோன், தன் பிள்ளை எவ்வளோ அழகான அடுத்து எகிப்தை ஆளப்போடிய ஒரு மகனை அவன் இழந்து போனானே. நீங்களும் வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. உங்களுடைய மனம் திரும்ப, நீங்கள் உங்கள் மனம் திரும்புதல் வெரி சீரியஸ் மேட்டருங்க. எதுலலாம் நான் இன்னும் மனம் திரும்பலை எழுதுங்க ஒரு பேப்பரில். கேவலம் ஆண்டவரே நான் இதிலலாம் இன்னும் நான் மனம் திரும்பலப்பா. ஒவ்வொரு செய்தி கேட்கும்போது சின்ன தொடுதல் இருக்கான, பழையபடி நான் அப்படியே தான் இருக்கிறேன், எனக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆண்டவரே. அப்போ நம்ம வருகையில் நீதிபரர் வருகிறார், பரிசுத்தர் வருகிறார், உண்மையுள்ளவர் வருகிறார், நியாயந்திருக்கிறவர் வருகிறார், அக்னியாயவர் வருகிறார். நீங்கள் இப்போ பார்க்குற இயேசு கிறிஸ்துவில் நம்ம பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஏமாந்துடாதீங்க. யூ வில் நெவர் மீட் த ஜீசஸ் தட் யூ ஆர் சீயிங் இன் த பைபிள் அண்ட் பீயிங் ப்ரீச்ட். இப்போ பிரசங்கிக்கப்படுகிற வேதத்தில் பார்க்கிற கிறிஸ்துவை நாம் பார்க்க மாட்டோம். அவர் நியாயாதிபதியாய் வருவார். மனம் திரும்புவோமா? பிரசங்கிக்கிற நானும் மனம் திரும்பணுங்க. நான்லாம் யோக்கியன்னு நான் சொல்லலை, எனக்கும் தான் அந்த செய்தி. நீ மனம் திரும்புகிறாய மகனே, நீ மனம் திரும்புகிறாய். உன் மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலா என்று கர்த்தர் கேட்கிற. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு 3-4 உதாரணங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் தாவீதை பார்க்கும் பொழுது அவர் உண்மையான மனம் திரும்புதலை அங்கே நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, எது எப்படியா இருந்தாலும் சரி, இந்த செய்தியை இப்பொழுது கேட்கிறவர்களும் என்று எப்பொழுது கேட்கிறவர்களும் அவர்கள் மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலாக இருக்க, வெறும் வார்த்தை மனம் திரும்புதலும் ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸோடு நின்று விடாதபடி வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருகிற, மாற்றத்திற்கான முடிவை எடுக்கிற, அது ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. சரி செய்தி நல்லா இருந்துச்சு பாஸ்டர், செய்தி ரொம்ப சூப்பர் பாஸ்டர் அப்படின்னு கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுபோல் நாங்கள் வாழ்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஏமாற்றவே முடியாது, நாங்கள் எங்களையே ஏமாற்றிக் கொள்கிறோமே. இன்றைக்கு ராத்திரியில் எங்களுக்கு மரணம் இருக்குமானால், நாங்கள் இப்படிப்பட்ட பொய்யான மனம் திரும்புதலிலே வாழ்வோமானால், நீர் எங்களை மாற்றி அமைக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சகோதர சிநேகத்தில் ஒரு உண்மை இருக்கட்டும், விட்டு கொடுப்பதிலே ஒரு உண்மை இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காய் உழைப்பதில் யாரும் பாராதிருக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய், யாருமே எங்களை போற்றி புகழ்றதுக்கு இல்லாமல் இருக்கலாம், அந்த நேரமும் நாங்கள் உண்மையாய் உழைக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த செய்தியை வலிய உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாய் இவர்கள் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.